கோபம் வர்றது இயல்பு தான். பட் அந்த கோபம் உங்களே ஓவர்டேக் பண்ணி இருக்கிற பிரச்சனையை திசை திருப்பவோ அல்லது பெரிதுபடுத்தவோ செஞ்சால் அது சிதைவு. நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கே தெரியுது என் பிரச்சனை கோபம் தான், ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், கோபம் வந்தால் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கண்ணு முன்ன தெரியாமல் கத்தி விட்டுடுறேன், நிறைய கெட்ட வார்த்தைகள் சொல்லிடுறேன். இதை ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறவங்களையும் கேட்டிருப்போம். அண்ட் இந்த சைக்கிளை உடைக்கிறதுக்கு தான் இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சேலஞ்ச், ஆங்கர் கேம். இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட்ஸ் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இல்லை யூ கேன் ஜஸ்ட் லிசன். முதல் நிலை, தூண்டுதல். சமீபத்தில் உங்கள் மன அமைதி குறைய காரணம் யார் அல்லது காஸ் என்ன? அது ஒரு நபரா, ஒரு வார்த்தையா, ஒரு நிகழ்வா அல்லது ஞாபகங்களா? நிலை 2, எதிர்மறை எண்ணங்கள். உங்கள் காரணம் அல்லது காசை வச்சு உங்கள் மைண்ட் உங்களுக்கு கொடுக்குற எண்ணங்கள் அல்லது கதைகள்லாம் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எப்போவுமே என்னை மதிக்க மாட்டாங்கப்பா, நான் ரொம்ப அன்லக்கி. இப்படியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடுதுன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் பாஸ் எடுத்து உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி, இது உண்மையா? இது நாம் நினைக்கிற மாதிரி தானா, இல்லை நமக்கு தான் அப்படி தோணுதா? உங்கள் உணர்வுகளை உண்மை ஓவர்டேக் பண்ணக்கூடிய தருணம் இதுதான். நிலை 3, உணர்வு பாடுகள். என்ன மாதிரியான எமோஷனல் ரெஸ்பான்சஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? ஹர்ட் ஆகுதா, அவமானமாக, இல்லை தாக்கப்பட்டதா உணர்றீங்களா? செக் யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் கோபப்படும் போது உங்களோட எமோஷனல் ரெஸ்பான்சஸ் என்னவாக இருக்குது? எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் கோபத்தை தூண்டுதா, இல்லை உங்களோட மனக்காயங்களுக்கு குணப்படுத்துதலாக அமையுதா? டைட் ஜாஸ், உங்கள் ஷோல்டர்ஸ், உங்களோட கைகள், செஸ்ட்ல எல்லாம் ஒரு விதமான இறுக்கம், இந்த மாதிரியான சிக்னல்ஸை உங்கள் உடம்பு உங்களுக்கு வெளிப்படுத்தும். நிலை 4, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். இந்த மாதிரியான சிக்னல்ஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் இருந்தால் ஒரு பாக்ஸ் ப்ரீதிங் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத் இன் ஃபார் 4 செகண்ட்ஸ், ஹோல்ட் ஃபார் 4 செகண்ட்ஸ், ப்ரீத் அவுட் ஃபார் 4 செகண்ட்ஸ். நிலை 5, பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ். என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போகிறோம்? ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோமா, இல்லை ரியாக்ட் பண்ண போகிறோமா? கோபம் தவறில்லை, கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் தவறு. அடுத்தவங்க நம்மளை மதிக்கலை, ரெகக்னைஸ் பண்ணலை, அக்னாலேஜ் பண்ணலைன்னு கோபப்படுற நமக்கு நாமே அதை பண்ணிக்கிறது இல்லை. இவ்வளோ கோபம் வர்றதுக்கு அடிப்படை காரணமே செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது. அதே இருந்துட்டா நமக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா கைமீறிய சூழல்கள் இருந்து ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் வரைக்கும் எல்லாமே தவிர்க்கப்படும். இன்கேஸ் அது ஏற்கனவே இருந்தால் கட்டுக்குள்ளே வைக்கப்படும். ஸோ ரீதிங்க் யுவர் ரியாக்ஷன்ஸ். டேக் கேர்.